வணக்கம், நமஸ்காரம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம ஒரு ஸ்தலத்தை பத்தி பார்க்க போறோம். அதுவும் திருவாரூர் கிட்ட இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் ஒரு கதையும் பார்க்க போறோம். ஸ்தலம் ரொம்ப விசேஷமானது. திருக்கண்ணபுரம். திருக்கண்ணபுரம்னு சொன்னாலே உடனே சீர்காழி கோவிந்தராஜனுடைய பாட்டு ஞாபகத்துக்கு வரும். கண்ணபுரம் செல்வே, கவலையெல்லாம் மறப்பே, கண்ணனின் சந்நிதியில் எந்நேரமும் இருப்பேன் அப்படின்னு பாடியிருப்பார். ரொம்ப அதற்கு உகந்த இடம் அது. பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும் சுவாமி. ஏற்கனவே திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணங்குடி 2 பார்த்தோம். அது 2மே பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம்னு சொன்னேன். அதே மாதிரி இதுவும் அந்த கிருஷ்ணாரண்ய கஷேத்திரத்துல ஒண்ணு. மொத்தம் பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரங்கள்: திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணபுரம், கபிஸ்தலம், திருக்கோவிலூர். மொத்தம் 5ம் ரொம்ப விசேஷமான பெருமாள் ஸ்தலங்கள். எல்லாம் 108 திவ்ய தேசத்துல ஒண்ணு. இங்க இது எங்க இருக்குங்கிறதையும் இதுல என்ன விசேஷம் அப்படிங்கிறதும் ஸ்தல வரலாறு, அப்புறம் சுவாமி எல்லாத்தையும் பார்ப்போம். இது எங்க இருக்கு அப்படின்னா திருவாரூர் கிட்ட தான் அந்த நன்னிலமும் வரும். நாகப்பட்டினம், நன்னிலம் 2க்கும் போற வழியில இது திருக்கண்ணபுரம் இருக்கு. இங்க சுவாமி யாரு அப்படின்னா சௌரி ராஜ பெருமாள், திருக்கண்ணபுர நாயகி. இதுதான் சுவாமி தாயாரோட பேரு. ஸ்ரீரங்கம் மேலே வீடு, இது கீழே வீடு. திருக்கண்ணபுரம் கீழே வீடுன்னு சொல்லுவா. எப்படி ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம்னு சொல்றோமோ அதே மாதிரி இதுவும் பூலோக வைகுண்டம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இந்த ஸ்தலத்துக்கு உண்டு. இங்க தினமே ராத்திரி அர்த்த ஜாமத்துக்கு பொங்கல் நைவேத்தியம் பண்ற பழக்கம் இப்பவும் இருக்கு. என்ன இதனுடைய ஸ்தல புராணம் என்ன அப்படின்னா, ஒரு அர்ச்சகர் ரொம்ப பயபக்தியா பெருமாளுக்கு ரொம்ப அர்ச்சனைலாம் பண்ணி அவர் நல்லா தொண்டு செஞ்சுட்டு இருந்தார். அப்ப அங்க ராஜா சோழ நாட்டுல ஒரு ராஜா ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். அவன் என்ன பண்ணுவார், தினமும் அந்த கோவிலுக்கு வருவார். அதுல ஒரு தரிசனம் பண்ணிட்டு போவார். இவர் அர்ச்சகரும் ராஜா வந்தான்னா ஒரு மாலைய அவர் கழுத்துல போடுவார். அந்த மாதிரி போட்டுட்டே இருக்கிற போது ஒரு நாள் ராஜா வந்தார். பகவான் தரிசனம் பண்ணிட்டு இருக்க இந்த அர்ச்சகர் என்ன பண்ணார், பெருமாள் கிட்ட இருந்து மாலையை எடுத்து இவருடைய கழுத்துல போட்டார். உடனே இவர் மாலைய கொஞ்ச நேரம் வச்சுட்டு எடுத்த உடனே அதுல பார்த்தா நீள முடி, ஒரு முடி சிக்கிட்டு நீளமா இருந்தது. உடனே இவருக்கு கோபம் வந்தது. ஒரு பகவானுக்கு போடுற மாலைய இவ்வளவு கவனம் இல்லாம நீங்க பண்ணிருக்கல, இங்க பாருங்க எவ்வளவு பெரிய முடி இருக்கு, இந்த மாதிரி பெருமாளுக்கு பண்ணிருக்கல, இது எவ்வளவு பெரிய தப்பு, உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ராஜா சொன்ன உடனே சொன்னார், இல்ல இது பகவானோட முடிதான் அப்படின்னு ஏதோ இவருக்கு சொல்லணும்னு தோணித்து சொல்லிட்டார். இது பகவானோட முடிதான், தப்பு இல்லை அப்படின்னு. ராஜா போயிட்டான். நான் இதை சும்மா விட மாட்டேன், கார்த்தால பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா போயிட்டார். அப்புறம் மறுநாள் கார்த்தால வர ராஜா, இவருக்கு அர்ச்சகருக்கு நடுங்கின்னு இருக்கு, என்ன பண்ணுவாரோ ராஜா அப்படின்னு. அது வரைக்கும் பெருமாளுக்கு வேற என்ன இதுதான் கிரீடம், இது மட்டும்தான். மறுநாள் இவருக்கே தெரியாது. ராஜா காமி அப்படிங்கிற பெருமாள் பின்னாடி பார்த்தா பெரிய சௌரி. அவன் எடுக்கவே இல்லை, அப்படியே அந்த விக்கிரகத்தோடைய தலைமுடியோடைய காட்சி கொடுத்தார். உடனே இவர் ஐயோ நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இது உங்களுடைய பக்தியை நான் குறைச்சி மதிப்பிட்டது ரொம்ப தப்பு, மன்னிச்சுக்கோ என்னன்னு ராஜா மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த சௌரி அப்படியே இருந்தனால பெருமாளுக்கு சௌரி ராஜ பெருமாள் அப்படிங்கிற பேர் வந்தது அப்படிங்கிறது ஸ்தல வரலாறு. அதுக்கப்புறம்
இங்க வந்து பிரம்மோற்சவம் நடக்கும். பிரம்மோற்சவத்துல 7வது நாள் அன்னைக்கு சிவன், பிரம்மா, விஷ்ணு 3மா பகவான் பெருமாள் வந்து தரிசனம் கொடுப்பார். சிவனாவும் வருவார், பிரம்மாவாவும் வந்து 3ம் நான் தான். சிவா, பிரம்மம், விஷ்ணு எல்லாமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி தரிசனம் கொடுப்பார். இங்க வந்து ஒரு பழைய ரொம்ப பழைய சிவாலயமும் இருக்கு. அதுவுமே ரொம்ப விசேஷம். இங்க பார்த்துட்டு நம்ம சிவாலயமும் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வருது ரொம்ப விசேஷம். திருக்கண்ணபுரத்தை ரொம்ப அவசியம் எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இப்போ ஒரு கதைக்கு வருவோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய கர்நாடக பிரதேசம் நகை வியாபாரம், நகை இதெல்லாம் பண்ற வியாபாரம் வச்சுட்டு அதே சமயத்துல நகையை கொண்டு கொடுத்தா அடகு வச்சாக்கா அதுக்கு பணமும் கொடுப்பார், நகையும் பண்ணுவார். அந்த மாதிரி இப்பெல்லாம் சொன்னா ஆசாரியம்பா அந்த மாதிரி ஒரு நகை கடை வச்சிருந்தார் ஒருத்தர். அப்ப வச்சிருக்கிற போது அவருடைய மனைவி வந்து ரொம்ப தெய்வ பக்தி உடையவள். இவரும் மனைவியும் அங்க குடியிருந்துட்டு இருந்தார். ஆனா இவருக்கு வந்து தெய்வ பக்திங்கிறது முக்கியமா கிடையாது. அவருக்கு வந்து பணம் தான். பணம் 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 சேர்க்கணும், பணம் கேட்கணும், பணம் கேட்கணும், அதுலதான் இருப்பார். அதனால தினமும் வந்த உடனே அந்த நகைகள் எழுதுறது, அதை இது பண்றது, அதை விட யாராவது வட்டிக்கு வந்து கேட்டா அவளுக்கு பணம் கொடுக்கறது, வட்டி வாங்குறது, இப்படி பண்ணிட்டு இருந்தார். இவர் வந்து ஒரு பெரிய மகானா ஆக வேண்டியவர். இவரை வந்து இப்படி நகை வியாபாரத்துல விட்டுட்டானா என்ன ஆகுது? அதனால பகவான் அங்கங்க அவாவா பண்ணிட்டே இருப்பா. ஒருத்தருடைய மகான்களுடைய கதையிலையும் பார்த்தா அவாவா அவர்களுடைய இது போக்குலதான் இந்த உலகத்துல இருக்கிற ஆசைகள்ல ஈடுபட்டுன்னு தான் இருப்பா. ஆனா ஒரு காலகட்டம் வரும்போது பகவான் வந்து ஒரு பொறிதான், சின்ன பொறிதான், அதுல ஒரு தட்டு தட்டினா அவளுக்கு அந்த பூர்வ வாசனை வந்துடும். அவ வந்து எதுக்காக ஜனனம் எடுத்தாலும் அத பண்ணிடுவா. அந்த மாதிரி இவரும் பெரிய மகானா ஆக வேண்டியது. அதனால பகவான் என்ன பண்ணார், இவரை இனிமே மாத்த வேண்டிய நேரம் வந்துட்டு ஒரு பிராமணன் வேஷத்துல ஒரு வந்து இந்த வந்தார் இந்த கடைக்கு. வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். இவர் எனக்கு வந்து பிள்ளைக்கு பூனை போட போறேன், அதனால கொஞ்சம் எல்லாத்தையும் யாஜகம் வாங்கி தான் பூனல் போடுறேன், அதனால கொஞ்சம் ஏதான பண உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டார். இவர் வந்து பயங்கர கருமி, ஒரு கால காசு கொடுக்க மாட்டார். இவர் சொன்னார் கிடையாது, அதெல்லாம் இங்கெல்லாம் கிடையாது, போயிட்டு வாங்க. திருப்பி கேட்டார், நீங்க வந்து பெரிய இதுவா இருக்கு, கண்டிப்பா ஏதான கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. கிடையாது, போயிட்டு வாங்க ஒண்ணு விரட்டி விட்டார். அவர் என்ன பண்ணார், நேர வந்தது பகவான் ஆச்சே, அவர் நேர இவரோட வீட்டுக்கு போனார். வீட்டுல மனைவி மட்டும் தனியா இருந்தார். மனைவி இருக்கிற போது போய், அம்மா இந்த மாதிரி என் பிள்ளைக்கு பூனல் போடுறேன், கொஞ்சம் ஏதாவது சகாயம் பண்ணுங்களேன், இப்படி 10 வாங்கிதான் நான் பூனல் போட போறேன் அப்படின்னு உடனே இவ ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவ. இவளுக்கு வந்த ஒரு பிராமணரை எப்படி ஒண்ணும் இல்லைன்னு எப்படி சொல்றது, எப்படி ஒண்ணும் இல்லைன்னு விரட்டுறது அப்படின்னு மனசு ரொம்ப கவலையா இருந்தது. ஆனா அவகிட்ட பணமே கிடையாது. அவ என்ன பண்றதுன்னு இப்படி பார்த்தா, அப்ப ஒரு பெட்டியில ஒரு மூக்குத்தி ஒண்ணு அவ வச்சிருக்கா. அந்த மூக்குத்திய பார்த்தா, சரி நம்மகிட்ட வேற ஒண்ணும் கிடையாது, அதனால அந்த மூக்குத்தியை எடுத்துன்னு வந்து இவர்கிட்ட கொடுத்து, இந்த மூக்குத்தி தான் என்கிட்ட இருக்கு, இப்ப இத நீங்க கொண்டு போய் இதுக்கு எவ்வளவு பணம் வருமோ அந்த பணத்தை நீங்க எடுத்துக்கோங்க, இதுதான் என்னால செய்ய முடிஞ்சதுன்னா. ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த மூக்குத்தி எடுத்துட்டு நேர இவா கடைக்கே போனார். கடைக்கு போயிட்டு, அப்ப நீ நான் தான் பணம் இல்லைன்னு சொல்லிதானே உன்னை விரட்டி விட்டேன், ஏன் வந்தேன்னு கேட்டார் அந்த கடைக்காரர். உடனே இவர் சொன்னார், நான் பணத்துக்காக வரல, நான் ஒரு சாமான் தரேன், இந்த சாமானை வச்சுட்டு எனக்கு அதுக்கு உண்டான பணத்தை கொடுங்க அப்படின்னா. சரி சாமானை எடுங்க. மூக்குத்தி எடுத்து கொடுத்தாரு. மூக்குத்தியை எடுத்து பார்த்தா டக்குன்னு இவருக்கு வந்து தன்னோட மனைவியோட மூக்குத்தி மாதிரியே என்ன இருக்கு இது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடுத்து. ஓ, இது இவரு ஏதான இது பண்ணியிருக்கார் போல இருக்கு, நீ எங்க போன,
எங்க திருடின இந்த மூக்குத்திய அப்படின்னு கேட்டார். இல்ல நான் திருடல, ஒருத்தர் கொடுத்தா, ஒரு அம்மா கொடுத்தா, நான் வாங்கிட்டு வந்தேங்க. உடனே இவர் என்ன பண்ணார், கோபம். அந்த மூக்குத்திய வந்து அந்த டிராவுக்குள்ள வச்சுட்டு, அந்த க இதுலயே கடையில வச்சுட்டு பூட்டிட்டார். பூட்டிட்டு நேர வீட்டுக்கு போறார். நீயும் வான்னு அந்த பகவானையும் கூட்டிட்டு போறார். பகவானா வந்த அந்தணரையும் கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போயிட்டு அவ ஒய்ஃபு வந்து, என்னடாப்பா இவ 2 பேரும் வந்தோடனே அவளுக்கு பயம் வந்துட்டு ஒரு மனைவிக்கு. என்ன அப்படின்னா, நீ அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உள்ள வச்சிருக்கிற மூக்குத்தியை எடுத்துன்னு வாங்க. அவளுக்கு கை கால்லாம் உதறி போயிடுது. ஏன்னா அதை தான் எடுத்து இவர்கிட்ட கொடுத்துட்டா, இந்த பிராமணங்கிட்ட. அவன் என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு பகவான்கிட்ட போய் முறையிட்டா. முறையிட்ட உடனே அங்க வந்து இவ வர இவர் கையில வந்து ஒரு மூக்குத்தி வந்து விழாது. விழுந்தா பார்த்தா அதுவும் இதே மாதிரி இருக்கு. கைய எப்படின்னா கையில வந்து விழுந்த உடனே, என்னடா இது மூக்குத்தியா இருக்கு அப்படின்னு ஒரு கால், அந்த மூக்குத்தி தான் நம்ம தான் எடுத்துட்டு வந்துட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் அவருக்கு சந்தேகம். திருப்பி கடைக்கு போய் பாக்குறாரு. அங்கேயும் ஒரு மூக்குத்தி இருக்கு. இவர் வச்சு பூட்டின மூக்குத்தியும் இருக்கு. இங்க இந்த அம்மா பிரார்த்தனை பண்ணி இது பண்ணின மூக்குத்தியும் இருக்கு. அப்பதான் பார்த்த அவருக்கு அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு பொறி தான். பகவான் தட்டி விட்டாருன்னா அவளுடைய கர்ம வாசனைகள் எல்லாம் போய் அவ எதுக்காக பிறவி எடுத்தாலும் அந்த இதுக்கு வந்துருவா. அந்த மாதிரி அவர் உடனேயே பணம் காசு எல்லாத்துலயும் இருந்த பற்று பூரா உடனே போயிடுது. எல்லாத்தையும் விட்டு உதறினார். சொத்து சுகம் எல்லாத்தையும் தானம் பண்ணுன்னு சொல்லிட்டு உடனே பகவானை பாடுறதுக்கு ஊர் ஊரா போய் பாட ஆரம்பிச்சார். அவர் வேற யாருமே இல்லை, புரந்தரதாசர். புரந்தரதாசர்னு நம்ம நிறைய கீர்த்தனைகள்லாம் பார்ப்போம். பக்தின்னா பக்தி அப்படி ஒரு கீர்த்தனைகள்லயும் அப்படி ஒரு பக்தி. அந்த லாஸ்ட்ல வந்து பார்த்தான்னா கடைசியில எப்படி தியாகராஜருக்கு தியாகராஜங்கிற கீர்த்தனையில வருமோ அதே மாதிரி புரந்தரதாசருடைய பேரும் வரும். பக்தி ரொம்ப நல்ல பாட்டுக்கள், ஒன்னொன்னு பார்த்தா ரத்தனமா இருக்கும். அந்த மாதிரி பாடி பக்தியில இது பண்ணி கடைசியில முக்தி அடைஞ்சார். இது புரந்தரதாசருடைய கதை. பொருள் மேல என்னதான் ஆசை இருந்தாலும் கடைசியில எதுவும் வராது அப்படிங்கிறத நிறைய ஞானிகள் ஒவ்வொருத்தரும் அவாவா அந்த அந்தந்த வரலாறு மூலமா நமக்கு உணர்த்தி இருக்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதே சமயத்துல அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாங்க. ஒருவேளை காசு இல்லைன்னா ஒரு சோறு கிடைக்காது, ஒரு இதுவும் கிடைக்காது. இந்த உலகத்துக்கு பொருள் அவசியம். அது இந்த பொருளை தேடுறதோடையே நம்ம அந்த அருளுக்கும் தேட ஆரம்பிக்கணும். இது முடிஞ்சு அது பார்ப்போம் அப்படின்னா கண்டிப்பா பார்க்க முடியாது. நம்ம எப்ப பொருள் தேடுறோமோ முடிஞ்ச போதெல்லாம் பகவான் நாம சொல்லி சொல்லி அதுக்கும் நம்ம பாத்திரமாக்கிக்கணும் அப்படிங்கிறது இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கணும். வணக்கம், நமஸ்காரம். இன்னும் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.